ஸோ ஆல்ரைட் எல்லோரும் இன்ட்ராடேலாம் பண்ணுறீங்க, அதெல்லாம் ஓகே தான். இன்ட்ராடேக்கு ஸ்டாக் எப்படி சூஸ் பண்ணுறீங்க? நியூஸில் ஒருத்தர் சொன்னார், இல்லை யூடியூப்பில் ஒருத்தர் சொன்னார், அதை வச்சு ட்ரேட் பண்ணுறீங்களா? அதை வச்சு ட்ரேட் பண்ணிங்கன்னா எப்படி ப்ராஃபிட் எதிர்பார்க்க முடியும்? கரெக்டு தானே? அதே மாதிரி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பயம் இருக்கிறதுனால ரியல் ட்ரேடிங்கே வரதில்லை. எல்லோரும் பேப்பர் ட்ரேடிங் தான் இன்றைக்கும் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, நான் பேப்பர் ட்ரேடிங் பண்ணுறேன், ரிசர்ச் பண்ணுறேன். சரி, பேப்பர் ட்ரேடிங்கில் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேடிங்கில் பண்ணிங்கன்னா அது பேப்பர்லேயே மட்டும்தான் இருக்கும். உங்கள் ப்ராஃபிட்லாம் பேப்பரில் மட்டும்தான் காட்டும். அந்த பேப்பர்லேருந்து எப்படி கரன்சியாக மாற்றுறது, எப்படி ப்ராஃபிட்டாக மாற்றுறது, அதெல்லாம் ஒரு விஷயம் இருக்குல்ல. அதை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். Hi there guys, welcome back. This is Deepak Kumar, co-founder of Intraday-இல. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ராடே நிறைய மக்களுக்கு பிடிச்சது இன்ட்ராடே தான். இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணணும், அந்த விஷயங்களில் அதை எப்படி ட்ரேட் பண்ணணும். நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், 4 விஷயங்கள், 4 important things how to trade in the intraday market. அது ஏற்கனவே போட்டிருக்கேன். இப்போ சில விஷயங்களை ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா நிறைய பேர் நான் பார்க்கும்போது இப்போ நிறைய பேருக்கு இருக்க ஒரு பயம் ஒன்று இருக்குது. சார், நான் இன்ட்ராடே பண்ணும்போது எனக்கு லாஸ் ஆகிடுமோ, எனக்கு பயமாக இருக்குது சார், ஏன்னா நிறைய நான் லாஸ் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு அந்த பயம் இருக்குது. நிறைய பேர் இன்றைக்கி நான் பார்க்குறது என்னென்னா பயம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க லாஸ் பண்ணதுனால அந்த பயம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ காரில் நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் பிரச்சனை என்னென்னா ஃப்ரண்ட்டில் பார்க்காம வெறும் பேக் மிரர் மட்டும் பார்த்துக்கிட்டே போயிட்டே இருக்காங்க. நீங்கள் வெறும் பேக் மிரர் மட்டும் பார்த்து போனீங்கன்னா கண்டிப்பாக முன்னாடி இடித்து ஆக்சிடெண்ட் ஆக தான் செய்யும். என்னென்னா போன விஷயங்கள் போயிடுச்சு, பேக் மிரரை பார்க்காதீங்க. போன விஷயங்கள் லாஸ் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுங்கன்னா, ரிசர்ச் பண்ணி ஒழுங்காக பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் பாருங்கள். இனிமேட்டு ஃப்ரண்ட்டில் என்ன இருக்குது, பள்ளெல்லாம் போயிடுச்சு. ஃப்ரண்ட்டில் இனிமேட்டு அழகாக பார்த்து அந்த பள்ளத்தில் இனிமேட்டு விடாத மாதிரி என்ன பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். என்னென்னா, இனிமேட்டில் என்ன ஃப்ரண்ட்டில் பார்க்குறது, ஃப்ரண்ட்டில் என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும், அதான் இந்த வீடியோவில் போட போகிறேன். ஃபஸ்ட்டு என்னென்னா, லாஸ் இன்ட்ராடே பண்ணும்போது எல்லோரும் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு நாள் ப்ராஃபிட் வரும், ஒரு நாள் லாஸ் வரதான் செய்யும். லாஸ் ஒரு நாள் ப்ராஃபிட் வரலாம், ஒரு நாள் வந்து லாஸ் ஆகலாம். டெய்லியும் ப்ராஃபிட் வருமா அப்படிலாம் வரதுக்கான சான்சஸ் கிடையாது. மார்க்கெட்னால் ப்ராஃபிட்டும் இருக்கும், லாஸும் இருக்கும். அந்த லாஸ் வந்தாலும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க தெரிஞ்சிங்கன்னா மட்டும்தான் உங்களால் ட்ரேடராக இருக்க முடியும். இன்வெஸ்டாருக்கு வேறு விஷயம். நான் சொல்கிற ட்ரேடர், நீங்கள் ட்ரேடராக இருக்கீங்கன்னா லாஸ் வருதுன்னா ஓகே, லாஸ் வரதான் செய்யும். இந்த ட்ரேட் போகும்போதே உங்களுக்கு என்ன தெரியும்னா, ஓகே இதுக்கான லாஸ் இவ்வளோ இருக்குது, ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகணும். அந்த ஒரு விஷயமும் இருக்குது. என்னென்னா, நான் போயிட்ட பிறகு பார்த்துக்கலாம் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி எங்கே க்ளோஸ் பண்ண போகிறீங்க, எங்கே ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க, அந்த விஷயங்களும் தெரியும். நோ வென் டு கெட் அவுட் பிஃபோர் கெட்டிங் இன் அப்படின்னு ஒரு கோட் இருக்குது. என்னென்னா, உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் எப்போ வெளில வரணும்னு உங்களுக்கு தெரிஞ்சுட்டு தான் உள்ளே போகணுமா. நான் சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன். என்னென்னா, ட்ரேடுக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே இந்த ட்ரேட்லேருந்து நான் எப்போ வரப்போகிறேன் அப்படின்னு அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு தான் போகணும். அதே மாதிரி நாங்கள் எப்போதுமே சொல்கிற ஒரு விஷயம் இருக்குது. கிஷோர் சாரும் அப்பப்போ சொல்லுவார். என்னென்னா, நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது இந்த ட்ரேட் ஏன் எடுத்தீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த ட்ரேட் எடுக்கிறீங்க, பையோவில் செல்ல எடுக்கிறீங்கன்னா ஏன் எடுக்கிறோன்னு தெரிஞ்சு எடுங்க. அப்போ தான் நீங்கள் இந்த மார்க்கெட்டில் நல்லா ப்ராஃபிட் பண்ணுங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய மக்கள் வந்து என்னென்னா பேப்பர் ட்ரேடிங்குள்ளே போக ஆரம்பிச்சாச்சு. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பேப்பர் ட்ரேடிங்கே பண்ணிகிட்டே இருக்காங்க. பேப்பர் ட்ரேடிங் பண்ணுறதுனால ஓகே, அது ஒரு பயம் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரிசர்ச் பண்ணி பார்க்குறீங்க, நம்ம சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கா பார்க்குறீங்க. அது எத்தனை நாள் பேப்பர் ட்ரேடிங்கே பண்ணிகிட்ருப்பீங்க, எத்தனை நாள் பண்ண முடியும்? நீங்கள் பேப்பர் ட்ரேடிங்கில் பண்ணுறது எல்லாமே பேப்பராக தான் இருக்கும், தவிர அது கரன்சியாக மாறாது. அது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். பேப்பர் ட்ரேடிங்கில் பண்ணுறீங்கன்னா அது வெறும் பேப்பராக தான் இருக்கும். அது எப்படி நோட்டாக மாற்றுறது, எப்படி காசாக மாற்றுறது? காசாக மாற்றணுன்னா நீங்கள் வந்து அந்த பயத்தெல்லாம் விட்டுட்டு மார்க்கெட்டுக்குள்ளே வந்து ட்ரேட் பண்ணி பார்த்தா தான் அது வந்து கரன்சியாக மாறும். அதனால் பேப்பர் ட்ரேடிங்லாம் இருக்குது. கரன்சியை மாற்றுறதுக்கு ட்ரேடிங்க்கு வாங்க. அதனால் நான் என்ன அட்வைஸ் கொடுக்குறேன்னா, கொஞ்ச நாளைக்கு அப்படி உங்களுக்கு பயம் இருக்குன்னா ஆப்ஷன்லையும் போகிறதுக்கு பதிலாக, இல்லை ஃபியூச்சர்ஸ்லேயும் போகிறதுக்கு பதிலாக சின்ன சின்ன ஷேர்ஸ் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப பெரிய லாஸ் வேணான்னு நினச்சிங்கன்னா சும்மா இன்ட்ராடேலே ஷேர்ஸ் வாங்கி வைங்க. ஷேர்ஸ் வாங்கி வச்சுட்டு ஒரு 10 பாயிண்ட்டு 20 பாயிண்ட்டு உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வேணுமோ அதை பிடிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், வெளில வந்துடலாம். ரொம்ப பெரிய ப்ராஃபிட்டும் எதிர்பார்க்க முடியாது, அதே மாதிரி லாஸ் வந்தாலும் ரொம்ப பெருசாகவும் வராது. அப்போது இந்த மாதிரி பயம் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம், நீங்கள் பேப்பர் ட்ரேடிங்லேருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணுன்னா கிராஜுவலாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ கார் ஸ்டார்ட் பண்ணால் ஃபஸ்ட்டு கீரில் தான் போகிறோம். அந்த ஃபஸ்ட்டு கீர் தான் ஷேர்னு வச்சுக்கோங்க. ஷேர் சும்மா இன்ட்ராடேல ஷேர் வாங்கி வைங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நல்லா பண்ணணும்னா செகண்ட் கீர் போங்க, தேர்ட் கீர் போங்க, ஆப்ஷன் போங்க, ஆப்ஷன் பையிங் போங்க, ரைட்டிங் போங்க, ஃபியூச்சர்ஸ் போங்க. என்னென்னா பழகிட்ட பிறகு மெதுவாக போய்க்கலாம். இப்போ நம்ம இன்ட்ராடேயில் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும், அதே மாதிரி ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, ஒரு மார்க்கெட் வந்துட்டு இன்ட்ராடே பண்ணும்போது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், இன்ட்ராடே பண்ணும்போது அதோட மார்க்கெட் மூவ்மெண்ட் உங்களுக்கு தெரியணும். அதுதான் நான் டீட்டெயிலாக இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு சார்ட்லேயே காமிக்கிறேன்.
மார்க்கெட் மூவ்மெண்ட்னா ஒரு ஸ்கிரிப்ட்டுக்கும் ஒரு மூவ்மெண்ட்னு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்திங்கன்னா இன்றைக்கி 100 பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுப்பான், மினிமம் 100 பாயிண்ட் கொடுப்பான் அப்படின்ற மாதிரி இருக்குது. சில ஸ்கிரிப்ட் எடுத்திங்கன்னா 500 பாயிண்ட் கொடுப்பான், சில ஸ்கிரிப்ட் எடுத்திங்கன்னா வெறும் 5 பாயிண்ட் தான். என்னென்னா எவ்வளோ ப்ரைஸில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மூவ்மெண்ட் கொடுப்பான். அந்த விஷயங்களும் தெரிஞ்சுப்போம். ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டன்னா, இன்கேஸ் அவன் காலையே அந்த மூவ்மெண்ட் கொடுத்துட்டானா சைட்வேஸில் அந்த மூவ்மெண்ட் முடிச்சிட்ட பிறகு நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த மூவ்மெண்ட் முடிச்சிட்ட பிறகு சைட்வேஸில் அரைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால தான் என்ன பண்ணணும்னா இந்த மூவ்மெண்ட் ரொம்ப முக்கியம். அதை வந்து நான் கிளியராக உங்களுக்கு சார்ட்டில் அழகாக போட்டு காமிச்சேன். எப்படி அவன் மூவ்மெண்ட் முடிக்கிறான், முடித்தவொடனே ஒரு நல்ல ஒரு அப்வர்ட்ஸ் மூவ்மெண்ட் முடிச்சுட்டானா என்ன பண்ணுவான், சைட்வேஸில் அரைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதை நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா சார்ட்டில் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டாபர் இந்தியா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ டாபர் பார்த்தீங்கன்னா போன நேற்று வந்து இந்த இடத்துல க்ளோஸ் ஆச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் காலைல என்ன பண்ணிட்டான், ஒரு கேப் அப்ல ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துட்டு அந்த 9:15க்கு மார்க்கெட் நல்லா கீழே வந்துட்டான். இப்போ உங்களுக்கு காலையிலே உங்களுக்கு நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்ததுனால மார்க்கெட் இந்த இடத்துல என்ன ஆச்சு பாருங்க, ஒரு சின்ன ஒரு லோ கொடுத்துட்டு ஒரு ஹை கொடுத்துட்டு ஒரு லோ கொடுத்துட்டு என்ன பண்றான்னா ஒரே லெவலுக்குள்ள டிராவல் பண்ணிட்டு இருக்கான். இதுதான் நம்ம நார்மலா வந்து சைட் வேஸ்ன்னு சொல்லுவோம். என்னன்னா ஒரு புது ஹையும் போகாம புது லோவும் போகாம இந்த மாதிரி ஒரே லெவலுக்குள்ள போயிட்டு இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், சைட் வேஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சைட் வேஸ்ல காலைல மூவ்மெண்ட் முடிச்சதுனால இந்த மாதிரி சைட் வேஸ்ல நீங்க என்ட்ரி ஆகுறீங்கன்னா நம்ம எப்போதுமே இன்ட்ராடேக்கு வைக்கிற ப்ராஃபிட்ஸ் அதை எதிர்பார்க்க முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு வந்து டெய்லியும் வந்து 10 பாயிண்ட் பிடிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும், டெய்லி 20 பாயிண்ட் பிடிக்கணும்னு ஆசை இருக்கும். இப்போ இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு மூவ்மெண்ட் முடிஞ்சிச்சுன்னா அந்த 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ சில பேர் என்ன வச்சுப்பாங்கன்னா 100 பாயிண்ட் வைப்பாங்க, இன்ட்ராடே பண்ணிட்டு 100 பாயிண்ட் வைப்பாங்க. எனக்கு ஏன் சார் வரல அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பா வராது, செய்யாதுதான். அதனால நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. என்னன்னா அதுக்கேற்ற டார்கெட்ஸ் வைக்கணும். அதே மாதிரி ரொம்ப எல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. 2000 பாயிண்ட் 3000 பாயிண்ட்லாம் இங்க கொடுக்குமா, இன்ட்ராடேல கொடுக்குமா, அதெல்லாம் கொடுக்காது. அந்த அளவுக்கு நம்ம எவ்வளவு டார்கெட்ஸ் கொடுக்குதோ அதை எதிர்பார்க்க முடியும். அதே மாதிரி நல்லா புரிஞ்சுக்கணும். இன்கேஸ் காலையிலே மார்க்கெட் மூவ்மெண்ட் முடிச்சுட்டாங்கன்னா என்ன ஆகலாம், உங்களுக்கு சைட்வேஸ்லயே போறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்போ இந்த மாதிரி நாள்லலாம் நீங்க என்ன பண்ணணும்னா இன்ட்ராடேவை கொஞ்சம் பண்றதுக்கு அவாய்ட் பண்ணிட்டு இன்னைக்கு இன்ட்ராடே பண்ணாம நாளைக்கு என்ன பண்ணிக்கலாம், நீங்க இன்ட்ராடே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், இன்னைக்கு இன்ட்ராடேவே மார்க்கெட் வந்து முடிஞ்சிருச்சு, மார்க்கெட் மூவ்மெண்ட் முடிஞ்சதுனால இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிட்டு நாளைக்கு எப்போ திருப்பி மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுதோ அப்போதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கும். அதனால என்ன பண்ணுங்க, மூவ்மெண்ட் நல்லா பாருங்க, மூவ்மெண்ட் என்ற விஷயங்கள் கத்துக்கோங்க. நீங்க டெய்லியும் வாட்ச் பண்ணி பாருங்க, வாட்ச் பண்ணாதான் அந்த மூவ்மெண்ட்ஸ் எவ்வளவு கொடுக்குன்னு தெரியும். அது தெரிஞ்சிட்டவனே மூவ்மெண்ட் கொடுத்துச்சுன்னா என்ன பண்ண, சைட்வேஸ்ல போகுதுன்னா என்ன பண்ணிக்கலாம், அப்படி சைட்வேஸ்ல போகுதுன்னா என்ன பண்ணுங்கன்னா ஆப்ஷன் ரைட்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஆப்ஷன் ரைட்டிங், ஆப்ஷன் செல்லிங்னு சொல்லுவாங்க. அதுல போனீங்கன்னா இப்ப சைட்வேஸ்ல போயிட்டு இருக்கா பிரீமியம் கரையும், பிரீமியம் குறைஞ்சா அதுல ப்ராஃபிட் வரும். ஆனா இந்த மாதிரி இடத்துல நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆப்ஷன் ரைட்டிங் போய்க்கலாம். என்னன்னா பண்ண முடியாதுன்னு கிடையாது, நீங்க அப்படி போகணும்னா இந்த மாதிரி நீங்க ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸ்ல போய்க்கலாம். இப்ப நீங்க ஆப்ஷன் ரைட்டிங்ல போகும்போது கொஞ்சம் மார்ஜின் அதிகமா தேவைப்படுற மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், தைரியமா என்ட்ரி எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து டாபர் இருக்கு, இல்ல வோல்டாஸ் பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். வோல்டாஸும் அதே மாதிரிதான் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட், இன்னைக்கு ஒரு டேட்ல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் ஹைட்ல நல்ல ஒரு ஹை கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான், இந்த இடத்துல ஃபுல்லாவே சைட் வேஸ்ல போயிட்டு இருக்கான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும், பட் அப்படியே அரை அடிச்சுட்டே இருக்கான். இந்த இடத்துல ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாவே அரை அடிச்சுட்டே தான் இருக்கான். என்ன ஆயிடும்னா இந்த மாதிரி இடத்துலலாம் இன்கேஸ் ஆப்ஷன் பையிங்லாம் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ரீமியம் அப்படியே கம்மி பண்ணி விட்டுருப்பான். என்னன்னா மேல போறான் கீழே வரான், மேல போறான் கீழே வரான், மேல போறான் கீழே வரான். ஃபியூச்சர்ஸ்ல எடுத்தீங்கன்னா கூட கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், என்ன பண்ணலாம், சரி ஓகே மேலதான் போவோம் அப்படின்னு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஆனா நீங்க இந்த இடத்துல ஆப்ஷன் பையிங்லாம் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் அப்படியே என்ன இருக்கும்னா நீங்க வாங்கி வச்ச ப்ரீமியம் எல்டிஎம் அப்படியே கொஞ்சம் நல்லா கம்மியாகும். இந்த மாதிரி என்ன பண்ணலாம், சைட் வேஸ்ல அரைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால காலில் ஒரு அந்த டெய்லி மூவ்மெண்ட், இப்போ வோல்டாஸோட டெய்லி மூவ்மெண்ட் காலில இருந்து பாத்தீங்கன்னா இன்கேஸ் அதோட டெய்லி மூவ்மெண்ட் வந்து ஒரு 50 பாயிண்ட் வச்சுக்கலாமே, 50ல இருந்து 100 பாயிண்ட் அப்படின்னா அன்னைக்கு அவன் 100 பாயிண்ட் கொடுத்துட்டானா அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண முடியாது, அந்த பாயிண்ட்ஸ் இன்னொரு 100 பாயிண்ட் கொடுப்பான்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அப்போ இந்த மாதிரி டைம்ல முன்னாடியே சொன்ன மாதிரி ட்ரேடை வந்து என்ன பண்ணலாம், அவாய்ட் பண்ணலாம். அப்ப நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா இன்ட்ராடே பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்க ஸ்கிரிப்டா சூஸ் பண்ணிக்கணும். எப்போதுமே ஸ்கிரிப்ட் சூஸிங் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்கிரிப்டை சூஸ் பண்றதுன்னு ரொம்ப முக்கியம். ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட்ல போறது கிடையாது. இது யாரோ ஒருத்தர் எனக்கு சொன்னாரு இன்னைக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாரு அதனால போறேன்,
நான் வந்து நியூஸ் சேனலில் பார்த்தேன், அவங்க சொன்னாங்க இன்னைக்கு நல்ல மூவ்மெண்ட் இருக்கு போகுது, அந்த மாதிரிலாம் போகக்கூடாது. ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் என்ன சொன்னா, ஸ்கிரிப்ட் இஸ் மை ஃப்ரெண்டு, ட்ரெண்ட் இஸ் மை ஃப்ரெண்டு, அப்படியெல்லாம் நல்லா தான் சொல்றோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஃப்ரெண்டு கூட பழக்கிறது இல்லையே. ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்தோன்னா அந்த ஸ்கிரிப்ட்லேயே ட்ரேட் பண்ணி பார்த்தா தான் நிறைய விஷயங்கள் தெரியும். டெய்லியும் போயிட்டு ஒரு ஃப்ரெண்டு கூட பழகினா ஏதாச்சும் ஒரு ஃப்ரெண்டு நாளைக்கு கோச்சுக்கு தான் போறாரு. கண்டிப்பா உங்களுக்கு நீங்க பை பண்ணீங்க, எதனாச்சும் ஒரு ஃப்ரெண்டு என்ன பண்ணுவான், என்ன ஸ்கிரிப்ட் மொத்தமா அடிச்சு விட்டுருவான். அவன் டவுன் டவுன்ல இருந்திருப்பான், நீங்க பாத்துக்க மாட்டீங்க, மொத்தமா அடிச்சு விட்டுருவான். அப்புறமா ஃப்ரெண்டு கோச்சிக்கிட்டு நீ என் ஃப்ரெண்டு கிடையாது அப்படின்னு மற்ற ஸ்கிரிப்டுக்கு போகுது. இந்த மாதிரியே ட்ரேட் பண்ணி எத்தனை ஸ்கிரிப்ட் பண்ண முடியும்? ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்தாரு, சார் இந்த மாதிரி நீங்க விஷயங்கள்லாம் சொல்லி தரீங்க எம்டபிள்யூபிஎல் அப்படின்ட்டு. அதுல பாத்தீங்கன்னா எனக்கு 190 ஸ்கிரிப்ட் தான் இருக்கு, மீதி இருக்கு 2000 ஸ்கிரிப்ட் எங்க சார் பாக்குறது அப்படின்னு கேட்டாரு. மீதி இருக்க என்ன பார்க்கணுமா, 2000 ஸ்கிரிப்டும் பார்க்கணுமா, அதுக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்ட்டு. அதான் நான் அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்டேன்னா, சார் உங்களுக்கு அந்த 200 ஸ்கிரிப்ட் பத்தாதா? பாத்தீங்கன்னா மக்களுக்கு 200 ஸ்கிரிப்ட்ல ட்ரேட் பண்றது கூட பத்தலை. எனக்கு எல்லாருக்கும் என்னன்னா, நான் பண்ண எல்லாத்துலயும் பண்ணுவேன். சரி நீங்க ட்ரேட் பண்ணதான் எல்லாத்துலயும் பண்ணுங்க, ஆனா ப்ராஃபிட் எதிர்பார்க்காது. அதான் நான் சொல்ல முடியும். என்னன்னா வேணும்னா 2000 ஸ்கிரிப்டையும் நீங்க ட்ரேட் பண்ணலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தைரியமா பண்ணுங்க. ஆனா என்ன பண்ண முடியாது, ப்ராஃபிட் எதிர்பார்க்க முடியாது. அப்ப இதுக்கான சொல்யூஷன் என்ன? இந்த மாதிரி டார்கெட் காலையிலே வந்து உங்களுக்கு மூவ்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்றது, இதுக்கான சொல்யூஷன் என்ன? அதுக்காக தான் என்ன பண்ணலாம்னா, நீங்க இந்த மாதிரி மிட் கேப் ஸ்டாக்ஸ், இந்த ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் இன்ட்ராடே பண்றவங்க. இப்ப நீங்க பொசிஷன்லாம் பண்றீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொசிஷன் பண்றீங்க இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா மிட் கேப்லாம் பண்ணிக்கலாம், ஸ்மால் கேப்லாம் பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்ட்ராடேல பண்ணும்போது கொஞ்சம் மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது. கொஞ்சம் லார்ஜ் கேப்ல இருக்க ஸ்கிரிப்டா பண்ணீங்கன்னா, என்னதான் அன்னைக்கு டெய்லி மூவ்மெண்ட் கொடுத்தாலும் கொஞ்சம் அவன் என்ன பண்ணலாம், மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். என்னன்னா எப்போதுமே கொடுப்பானா, லார்ஜ் கேப்ல கூட எப்போதுமே கொடுப்பானா, அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டான். சம்டைம்ஸ் என்ன பண்ணலாம், அப்படியே அவனும் சைட் வேஸ்ல போறதுக்கான சான்சஸ். ஏன்னா எந்த ஸ்கிரிப்ட் எடுத்தாலும் அவங்க மூவ்மெண்ட் முடிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் சைட் வேஸ்ல. இப்போ ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு அதோட மீனிங் என்னன்னா, இப்போ ஒரு கிரிக்கெட் பிளேயர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் இப்போ வந்து வேர்ல்ட் கப் விளையாடி முடிச்சிட்டாரு. வேர்ல்ட் கப் விளையாடி முடிச்சிட்ட பிறகு நெக்ஸ்ட் டே அடுத்த டோர்னமெண்ட் போவாங்களா? இல்ல என்ன பண்ணுவோம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பாங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நெக்ஸ்ட் எப்ப அடுத்த டோர்னமெண்ட் ஆரம்பிக்குதோ அப்பதான் பிராக்டிஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரிதான் மார்க்கெட்டிங். இப்போ ஏதோ ஒரு மூவ்மெண்ட் முடிஞ்சிச்சுன்னா அப்படியே அடுத்த இது ஓடிக்கிட்டே இருக்காது. என்ன பண்ணும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும், அதுக்கப்புறமா தான் என்ன கொடுக்கும்னா அடுத்த மூவ்மெண்ட் கொடுக்கும். இப்போ இந்த மாதிரி இடத்துல இப்போ ரிலையன்ஸ் போறீங்க ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்கிரிப்ட் என்னன்னா லார்ஜ் கேப்ல நிஃப்டியில இருக்க டாப் ஸ்கிரிப்ட்னாலே ரிலையன்ஸ் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது. ரிலையன்ஸ் போறீங்கன்னா காலைல மூவ்மெண்ட் கொடுத்து இந்த இடத்துல கொஞ்சம் சைட் வேஸ்ல தான் போயிருக்காங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் என்ன பண்ணிருக்கான், சைட் வேஸ்ல தான் போயிருக்கான். சைட் வேஸ்ல போனாலும் அதுக்கேத்த மூவ்மெண்ட் கொடுத்துருக்கான். இப்ப ப்ரீவியஸ் ஐயோ உடைச்சதுனால என்ன பண்ணிருக்கான், அழகா கொஞ்சம் தூரம் மேல போயிட்டு அதுக்கு திருப்பி கீழே வந்துட்டாங்க. ஏன்னா ப்ரீவியஸ் ஐயோ உடைச்சு கொஞ்சம் தூரம் மேல போனாலும் இந்த இடத்துல நம்ம ரொம்ப ப்ராஃபிட் எதிர்பார்க்கலாம் கூட, கொஞ்சம் ப்ராஃபிட் பிடிச்சிருப்போம். எவ்வளவு ப்ராஃபிட் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 பாயிண்ட் கிட்ட பிடிச்சிட்டு வர மாதிரி தான் இருக்கேன். இன்ட்ராடேல பாத்தீங்கன்னா முடிச்சாலும் நம்ம ரொம்ப பாயிண்ட்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கணும். ஒரு 10 பாயிண்ட் பிடிச்சிட்டு திருப்பி கீழே வந்துட்டான், எங்க உடைச்ச லெவலுக்கு ரீடெஸ்ட் கொடுத்துட்டு திருப்பியும் அதே மாதிரி ப்ரீவியஸ் ஐ போயிட்டு இருக்கான். ப்ரீவியஸ் ஐ போயிட்டு இருக்கிறதுனால இப்ப டபுள் டாப் மாதிரி இருக்கு, கிட்டத்தட்ட இது டபுள் டாப் மாதிரி இருக்கிறதுனால கீழே உடைச்சானா அதுக்கான டார்கெட் சொல்றான், எவ்வளவு தூரம் வரைக்கும் வருவான், ஹை டு லோ. இது ஹை டு லோ போறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கான டார்கெட்ஸ் எவ்வளவோ அது வரைக்கும் வந்து கொடுத்துட்டு மேல போயிடுவோம். மொத்தமா மேல போறதுக்கான சான்சஸ் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஆனா இதை உடைச்சானா அப்படியே கீழே வருவான், அப்படியே உடச்சிட்டே இருந்தானா கீழே போயிடும். அப்ப நீங்க என்ன பண்ணலாம், அதுக்கு அதை ட்ரேட் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. ரிலையன்ஸ் இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி தான் உங்களுக்கு மூவ்மெண்ட் முடிச்சிட்டானா சைட் வேஸ்ல போயிட்டு இருக்கான். அதனால் நீங்கள் இன்ட்ராடே பண்ணும்போது, இன்ட்ராடே இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டாங்க ஸ்ட்ரெயிட்டாக வந்து இன்னொரு வீடியோ இருக்குல்ல, அதையும் பார்த்துக்கோங்க. 4 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்னென்ன பண்ணணும், இன்ட்ராடே பண்ணணும்னா எந்தெந்த விஷயங்கள் வேணும், அந்த வீடியோவும் இருக்குது. அதே மாதிரி கிஷோர் சாரோட வீடியோவும் இருக்குது. எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏன்னா நிறைய பேருக்கு இன்ட்ராடே பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஆசை நான் தப்பு சொல்லலை, என்னென்னா ரிசர்ச் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். ரிசர்ச் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தைரியமாக பண்ணிக்கலாம். இப்போ அவங்களுக்கு தைரியம் கொண்டு வரணுன்றதுக்காக, உங்களுக்கு தைரியம் ஒரு விஷயம் எப்போ உங்களுக்கு அந்த விஷயத்து மேலே தைரியம் வரும்னா, இருட்டாக இருக்க வரைக்கும் அந்த விஷயத்து மேலே உங்களுக்கு இப்போ இருட்டு ரூமில் போட்டாங்கன்னா உங்களுக்கு பயம் இருக்க தான் செய்யும். அதுவே அந்த ரூமில் லைட் போட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்தெந்த விஷயம் எங்கெங்கே இருக்குன்ட்டு. இருட்டு ரூமில் தான் ஐயோ இங்கே எதனாச்சும் இருக்கோ, எதனாச்சும் வந்து பாம்பு இருக்கோ அந்த மாதிரி பயப்படுவோம். ஏன்னா லைட் போட்டாச்சுன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் இங்கே எதுவுமே இல்லை, இங்கே இந்த பொருள் இருக்குது, இங்கே இந்த பொருள் இருக்குது. இரண்டை வீடு அப்படின்னு ஒரு கதை இருக்கும், நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த லைட்டு தான் நாலேஜ். அந்த நாலேஜ் தான் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் ட்ரேட் ஹெச்எஸில். நம்ம அழகாக வந்துட்டு என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, உண்மையாலே ட்ரெண்டுனா என்ன, அந்த விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். இன்கேஸ் நீங்கள் வேணும்னா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். எவ்ரி மண்டே பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர் அண்ட் பெங்களூரில் நம்மளோட
கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும் எவ்ரி மண்டே. ஃபண்டமெண்டல் நார்மல் வந்து பேசிக்லேருந்து எல்லாமே சொல்லி தருவாங்க. ஷேர்ஸ்னால் என்ன அப்படின்ற விஷயங்கள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸஸ்லாம் முடிச்சு ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் முடிச்சிட்ட பிறகு டெக்னிக்கல் கிளாஸஸ் இருக்கும். டெக்னிக்கல் கிளாஸஸில் எப்படி ட்ரேட் பண்ணணும், அப் ட்ரெண்டில் இருக்கா டவுன் ட்ரெண்டில் இருக்கா. அதே மாதிரி நான் உங்களுக்கு ஸ்கிரிப்ட் காமிக்கும் போது உங்களுக்கு ஃபிபோனோக்கிலாம் காமிச்சிருப்பேன். இந்த ஃபிபோனோக்கிலாம் எப்படி யூஸ் பண்ணுறோம், 1000 வருஷம் முன்னாடி கண்டுபிடிச்ச ஒரு டூல் இன்றைக்கும் யூஸ் ஆகுது. அதை நம்ம எப்படி மார்க்கெட்டில் யூஸ் பண்ணி பார்க்கறது, எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறது, அந்த விஷயங்கள்லாம் எல்லாமே சொல்லி தருவாங்க. இது முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிகல் செக்ஷன்ஸும் இருக்கும். டெக்னிக்கல் நம்ம சொல்லி கொடுத்தது, தியரியாக சொல்லி கொடுத்தது லைவ்லேயும் அவங்க போட்டு காமிப்பாங்க. இது முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா, கிஷோர் சார் உங்களுக்கு லைவ் அவர் என்னென்ன ட்ரேட் பண்ணுறாரோ இன்ட்ராடேயில் அவர் என்னென்ன ட்ரேட் பண்ணுறாரோ அதையும் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரெஸ்பெக்டிவ் பிரான்ச்சஸில் கொடுக்குறாங்க. நீங்கள் எல்லா பிரான்ச்சஸ்லேயும் வரும்போது என்ன பண்ணிக்கலாம், அதை அவங்க போஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நான் இந்த ட்ரேட் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அப்போ நீங்களும் என்ன பண்ணிக்கலாம், அந்த ட்ரேட் அவர் கூட எடுத்து என்ன பண்ணிக்கலாம், ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம நார்மலாக தனியாளாக பண்ணிங்கன்னா எப்போதுமே பயம் இருக்க தான் செய்யும். இதுவே வந்துட்டு கூட இருக்கிறதும் எடுக்கிறாருன்னா அப்போ என்ன ஆகுனா, ஓகே அவரும் எடுத்திருக்காரு, அப்போ என்ன ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் அந்த நம்பிக்கை வரும், கொஞ்சம் அந்த பயம் கம்மியாகும். அதுக்காக நம்ம வந்து ட்ரேடிங் ஃப்ளோரும் நம்ம வச்சுருக்கோம். ட்ரேடிங் ஃப்ளோரில் இது எல்லோரும் வந்து ஒன்றா உட்காந்து ட்ரேட் பண்ணோம். ஏன்னா பாசிட்டிவ் வைப் இருக்கும். நீங்கள் என்ன தான் வீட்டில் பண்ணுறதும் சரி, ட்ரேடிங் ஃப்ளோரில் வந்து பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. வீட்டில் பண்ணால் நம்மளுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஆனால் அந்த இடத்துல வந்து பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் ஒரே வைப்பில் வராங்களா, இன்றைக்கி ப்ராஃபிட் பண்ணும் அப்படின்ற ஒரு வைப் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அதை டிஃப்ரென்ஸ் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ட்ரேடிங் ஃப்ளோரில் வரும்போது உங்களுக்கு என்ன அந்த பயம் அந்த விஷயங்கள்லாம் போகும். நான் ட்ரேடிங் ஃப்ளோரும் நானும் வருவேன், கிஷோர் சாரும் வருவோம், அப்பப்போ வரும். வர முடியலன்னா உங்களுக்கு வந்து லைவில் கூட கொடுக்குறோம். லைவில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த ட்ரேடிங் ஃப்ளோரில் உட்காந்து இங்கே கூட ட்ரேட் பண்ணணுன்னாலும் தைரியமாக எடுத்துக்கலாம். நாங்கள் வர முடியலன்னா அங்கே எப்போதுமே ட்ரெயினர்ஸ் இருப்பாங்க. ட்ரெயினர்ஸ் கிட்டே உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ நீங்கள் ரெகுலராக கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அவங்க எல்லாமே ரிப்ளை பண்ணிகிட்டே இருப்பாங்க. இன்கேஸ் ஓவர்சீஸில் இருக்கவங்க கூட தான் நம்ம வந்துட்டு ஆன்லைன் குரூப்பும் வச்சுருக்கோம். அந்த ஆன்லைன் குரூப்பில் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ, இந்த ஸ்கிரிப்ட் பை பண்ணலாமா செல் பண்ணிங்களா கேட்டிங்கன்னா ட்ரெயினர்ஸ் எப்போதுமே ஹெல்ப் பண்ண போகிறாங்க. இந்த விஷயங்கள்லாம் இருக்குது, இந்த விஷயங்கள் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். இதான் நாங்கள் கொடுக்குற நாலேஜ். இன்கேஸ் கொடுக்குற நாலேஜை வந்து நீங்களும் கெயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு கீழே இருக்க ஸ்க்ரோல் நம்பரில் கால் பண்ணிங்கன்னா அவங்க எல்லாமே சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி கைஸ், இன்கேஸ் இனிமேல் நீங்கள் இன்ட்ராடே பண்ண போகிறீங்கன்னா ப்ராப்பர் ரிசர்ச்சோடு பண்ணுங்கள். இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. லாஸ் வந்தால் ஏற்றுக்கோங்க. ப்ராஃபிட் தான் டெய்லி வரணும்னு அவசியம் கிடையாது. லாஸும் வரும், ஏற்றுட்டு பண்ணுங்கள். இப்படி பண்ணால் தான் மார்க்கெட்டை நம்மளால் சஸ்டெயின் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய்.